கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நிறைய உங்கள் குடும்பத்தில் நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நேசித்து எங்களுக்கு நீங்கள் செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காக, ஜெபங்களுக்காக, உதவிகளுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பயணப்பட்டு வாருங்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு திருமணம் நடக்கலை, எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஃபெயிலியர். எனக்கு ஒரு கற்பம் தங்களை, எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம், ஃபெயிலியர். இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து விழுந்து இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மங்கள வார்த்தை முடித்து சமாதானத்தோடே உன்னுடைய காரியங்களை தொடர்ந்து செய். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே இன்றைக்கு கேட்கிற விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நேர்த்தியான இடத்துல ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தாங்கன்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இம்மீடியட்டாக ஒரு ஆசீர்வாதமான கற்பத்தின் கனியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்நாளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒருவேளை கடந்த நாட்கள்லையும் நிறைய விண்ணப்பங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த வழக்கிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும், என் பிள்ளையுடைய இந்த ஆட்டிசம் பிரச்சனை நீங்கணும், சைனஸ் பிரச்சனை நீங்கணும், எனக்கு சரீரத்தில் இந்த பிரச்சனை, நிறைய விண்ணப்பங்களை வச்சுருக்கிறீங்க. இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஃபைலில் ரெஸ்பெக்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற ஆண்டவர் அது எல்லாவற்றையும் இன்னைக்கு பரிசீலனை பண்ணி ரொம்ப நாளாக நீங்கள் அனுப்பின அந்த விண்ணப்பத்தங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் 1 by 1 உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிறைய அடுக்கடுக்கான அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் அருளப்பா ஜெரால்ட் ஃப்ரம் பெங்களூர். நான் பெங்களூரில் இருந்து வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து என்னுடைய மகள் நிஷ்தா பிகாம் CA ஆடிட்டர் படித்து முடித்துவிட்டால் அவளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்து ஆசீர்வதித்தார். மேலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். அதற்கும் பாரப்பட்டு ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் தீர்க்க தரிசனமாக பதில் அனுப்பியிருந்தார். அந்த இமெயில் கிடைத்த பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகளுக்கு US பேஸ்ட் கம்பெனியில் மிக சிறந்த சம்பளத்துடன் வேலை கிடைத்து சந்தோஷத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அன்பரின் பாதத்தில் வந்த பிள்ளைகளுக்கு நடந்த அற்புதம் இந்த சனிக்கிழமை நமக்கு அன்பரின் பாதத்தில் இருக்குது. பெங்களூர்லேருந்து சென்னையில் நடக்கிற அன்பரின் பாதத்தில் வந்தாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை அன்பரின் பாதத்தில் சென்னையில் கலந்து கொள்ள நீங்கள் டிக்கெட் போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலையை தருவார். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு நடக்காத காரியங்கள் எல்லாமே அந்த நாளிலே, அந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பங்கள் என்னென்ன இருக்கோ அவை எல்லாவற்றுக்கும் இப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வீராக. எல்லா தடைகள் நீங்கட்டும். என் பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பங்களை கேட்டேன், உனக்கு மனம் இறங்கினேன், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆதரவாயிருப்பேன் என்ற வார்த்தைகளின்படி கர்த்தர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி என் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறதை நீர் உறுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தருளும். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி சீக்கிரத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.